Jesus loved me with everlasting love. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்கள், இன்றைக்கு நம் தியானத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிற தேவ வசனம் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 43, 44ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோன்னா, அவர்களுடைய சீஷர்களை கூப்பிட்டு, இவர்கள் எல்லாரும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவையை இவர்கள் எல்லாரிலும் அதிகமான பணத்தை இந்த காணிக்கை பெட்டியில் போட்டால், அவர்களோட பரிபூர்ணத்திலிருந்து போட்டார்கள். இந்த ஏழை விதவையோ அவள் வறுமையிலிருந்து அவளோட ஜீவனத்துக்கு உண்டான அனைவற்றையும் போட்டு விட்டாள் என்று இந்த வசனத்தை சொல்லுகிறார். அன்பானவர்கள், அதாவது இங்கே பார்க்கும்பொழுது இந்த காணிக்கை பெட்டி வைத்திருக்கிற இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அந்த காணிக்கை போடுறதை பார்த்து கொண்டிருக்கிறார். அதை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார், யார் என்ன பண்ணுறாங்க என்று சொல்லிட்டு. அது அநேகமான பணக்காரர்கள் வராங்க. அங்கே அதிகமான காசுகளை அவங்க போடுறத பார்க்குறாரு. அதே போல் இந்த ஒரு ஏழை விதவை அந்த இடத்துல வராங்க. அவங்க என்ன பண்ணாங்க, 2 காசு தான் அந்த இடத்துல அவங்க போடுறாங்க. போட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோன்னா, அந்த ஏழை விதவை தான் இவங்க எல்லாரும் பார்த்துக்கல அதிகமான காசு போட்டாங்க அப்படின்னு சொல்லுகிறார். அந்த ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறாரு என்று பார்த்தோன்னா, அந்த பணக்காரர்கள் அங்கே காணிக்கை போட்டவர்கள் எல்லாருமே பார்த்தோன்னா அவங்க அவங்களோட பரிபூர்ணத்திலிருந்து அவங்க அந்த காசை போட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுகிறாரு. ஆனால் இது ஏழை விதவை அவங்க ஒரு ஏழையாக இருக்கிறாங்க. அவங்க ஏழையில் இருந்த போதிலும் கூட அவங்களோட ஜீவனத்துக்கு வேறு காசு எதுவுமே அவங்களுக்கு வேறு சோர்ஸே கிடையாது. அவங்களுக்கு இருக்கிறதே அந்த 2 காசு. அந்த 2 காசையும் அவங்க என்ன பண்ணுறாங்க என்று பார்த்தோன்னா, அந்த காணிக்கை பெட்டியில் அவங்க போடுகிறவராக அவங்க இருக்கிறாங்க. அன்பானவர்களே, ஸோ அதனால தாண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, இங்கே இந்த எல்லாரும் பார்க்கல அந்த ஏழை விதவை தான் அதிகமான காணிக்கை கொடுத்தாங்க என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஸோ இப்போ கூட அதே போல தான் அன்பானவர். ஏன்னா ஊழியக்காரர் இந்த ஆளை பார்த்து யார் அதிகமான காணிக்கைகளை கொடுக்குறார்களோ, ஸோ அவர்களை பார்த்து அவங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை அவங்களுக்கு கொடுக்குறது, அவங்களுக்கு அதிகமான மரியாதையை கொடுப்பது, இவங்க அதிகமான காசு கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நினைக்கலாம் அன்பானவர்களே. ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் யார் எவ்வளோ போடுகிறார்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்ப்பதில்லை. அன்பானவர்களே, நாம் எந்த நிலையில் நம்ம இப்படி இருக்கிறோம், அதில் நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் என்பதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்குறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அவர் அதுக்கடுத்து என்னத்தை பார்க்குறாருன்னா, நம்மளோட மனசை தான் முதலாவது பார்க்குறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, நாம் கொடுப்பதை நாம் இப்படி கொடுக்குறோம், நம்ம முழு மனதோடு கொடுக்குறோமா, இல்லைனா ஏதோ கொடுக்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நம்ம அவர் கர்த்தருக்கென்று கொடுப்பதை நம்ம கொடுக்குறோமா என்பதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்குறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, அதனால் நாம் அவருக்கென்று நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் அதை நம்ம எது கொடுக்கும்பொழுது எந்த ஒரு பெருமை இல்லாமல் மற்றவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படியெல்லாம் பார்த்து கொடுக்காம நம்மளுக்குள்ளே நம்ம எது கொடுத்தாலும் உற்சாகமாக கொடுக்க கடவன் என்று வசனம் சொல்லுகிறபடி நாம் எவ்வளோ கொடுத்தாலும் ₹1 ஆண்டவருக்கு என்று கொடுத்தா கூட உற்சாகமாக எந்த ஒரு மனசு நம்ம கோணிக்காமல், யாரும் ஃபோர்ஸ் பண்ணி இல்லை அவங்க எவ்வளோ போடுறாங்க இவங்க எவ்வளோ போடுறாங்க என்று பார்க்காம நாம் முழு மனசோடு கொடுக்கணும் என்று தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்குறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.